ஜிபியூமா மே காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட் பேட் அக்லி படத்துடைய இரண்டாவது பாடல், அதாவது செகண்ட் சிங்கிள் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன எழவிடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதாவது நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணால் போதும். ஜி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த மியூசிக் அப்படின்றது வேற ஒரு ஜானரில் இருக்கும். அவரை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி போடு, அதாவது டிஎஸ்பி மாதிரி போடு அப்படின்னு சொன்னால், டிஎஸ்பி போட்டதை நீ பட்டுட்டு இங்கே பாரு அப்படின்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். அதை ஆஸ் அனிருத் ஃபேனாக அவர் பாடின ஒரு சாங் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறது எனக்கே ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப வருத்தமாக இருக்கேன். ஏன்னா நம்ம தலைவன் அனிருத் அவர் பாடின அந்த சாங் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு ஹிட் ஆகும். ஆனால் அவரை கூட்டின்னு வந்து எப்படிலாம் போட்டு பொழக்க முடியுமோ பொழந்து இது ஒரு சாங்காடா அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜி பிரகாஷ் அந்த ட்விட்டரில் பண்ணுறதெல்லாம் பார்த்தா வெறியாகுது. அதாவது எப்படி மாசா அப்படின்னு, இதெல்லாம் ஃபேன்ஸுங்க சொல்லணும், நீ ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கேன். எப்படி மாமே மாசா கெத்தா அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஃபேன்ஸுங்கெல்லாம் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கானுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சாங்கில் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற விஷயம், பால் டப்பா அவருக்கு அவர் ஒரு போர்ஷன் வந்து பாடியிருக்காப்புல ரேப் மாதிரி. ஸோ அது கொஞ்சம் சூப்பராக இருந்தது. அதில் எந்த ஒரு குறை சொல்ல மாட்டேன். மேபி அந்த போர்ஷனுக்கு தேட்டரில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப குறையாப்படுறது டான்ஸு தான். ஸோ நம்மளுக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணால் போதும். சும்மா தேவையில்லாமல் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கத்தை நம்ம அப்படியே விசுவாசப்பட அப்படியே மைண்டுக்கு வருது. போடுறாங்க உம்மாவில் தூக்கி சொருவிடா அப்படின்ற மாதிரி அந்த தர்க்கத்தை தான் என் மைண்டுக்கே வந்துச்சு இந்த சாங்குடைய கிளைமேக்ஸை பார்க்கும்போது. ஸோ எதை நினச்சி இந்த சாங் போட்டாங்கன்னு தெரியல. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எதுக்கு எல்லா சாங்லேயும் ஏகேன்னு கத்துறானுங்கன்னு தெரியல. என்னதான் ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அதுக்குன்னு இப்படியா, இந்த பாரு நான் ஏகேன்னு கத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பு அப்படி முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சாங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்குங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக இதுக்கடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.